பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது ஷூவெல்லாம் கீழே கழட்டி போட்டு வச்சுரும். நான் எப்போவுமே சொல்லுவேன், "டேய் ஷூவை தூக்கி ஸ்டாண்டில் வைடா" அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், என் பிள்ளைங்க என்ன அழகாக வேலை பார்த்துட்டு இருக்குது. வேறு வழி இல்லை, பார்த்து தானே ஆகணும். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தாகணும். இன்றைக்கி அவங்களுக்கான வேலை என்னென்னா, இந்த ஷூ ஸ்டாண்டில் எல்லா செப்பலையும் பறக்கி வச்சு அதை கொண்டு வந்து ஹாலில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் சைக்கிளை தூக்கி கொண்டு வந்து உள்ளே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி 2 வேலையை அவங்க தலையில் ஒப்படைச்சாச்சு. அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஆர்வமாக வேலை பார்த்துட்டு கிடக்காங்க. இதே இது அவங்கள ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணதே எனக்கு ஒரு வேலையாகி போயிருமா, இன்றைக்கி அவங்களுக்கே ஒரு பிஸியான வேலையை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யோசித்து இன்றைக்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள் பாத்திரம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பக்கத்து பெட்ரூமில் வச்சுட்டு நல்லா பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுட்டு போனோம். ஏன்னா நிறைய தூசி விழுந்துடும். லைட்டாக வந்து ஒரு தரம் க்ளீன் பண்ணால் மட்டும் போது, இதே திறந்து வச்சுட்டு போனோன்னா ரொம்ப தூசியாகி ஓவர் க்ளீனிங் பண்ண வேண்டியது இருக்கும். இதே ஒரு தொல்லையாக போச்சு. இந்த ஊருக்கு போகிறது பிரச்சனை கிடையாது, இந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் செய்யக்கூடிய வேலையை நினச்சா தான் பயமாக இருக்குது. எப்பா இதுக்கு ஊருக்கு போகாமலே இருந்தலாம் போலன்னு தோணும். யாருக்கெல்லாம் இப்படி தோணும்?